வீட்டில் நம்ம டெய்லி விளக்கேற்றுறோம். அதனால் என்ன பலன்? பொதுவாக நம்ம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் விளக்கேற்றி வழிபடுவது என்பது சிறப்பை தரும். எனினும் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோம் என்பதை விட விளக்கின் முகங்கள் எத்தனை என்பதை பொறுத்தே பலன்கள் மாறுபடும். ஒரு முகம் கொண்ட விளக்கு சாந்தமான மனநிலையை தரும். 2 முகம் கொண்ட விளக்கு ஏற்றினீங்கன்னா செல்வம் பெருகும், குடும்பத்தில் ஏற்பட்ட துன்பம் அகலும். 3 முகம் கொண்ட விளக்கு ஏற்றினீங்கன்னா வெற்றி கிடைக்கும், மனதில் நம்பிக்கை கூடும். 4 முகம் கொண்ட விளக்கு ஏற்றினீங்கன்னா ஆரோக்கியம் மேன்மை அடையும். 5 முகம் கொண்ட விளக்கு ஏற்றினீங்கன்னா நல்வாழ்க்கை அமையும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது பசுநெய்யில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. எந்த திசையில் விளக்கு ஏற்றணும்? கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றினீங்கன்னா கஷ்டங்கள் நீங்கும். தென்கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றினீங்கன்னா குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும், குழந்தைகள் படிப்பில் திறமையாக வருவார்கள். தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை விலகும். வடமேற்கு திசையில் நோக்கி தீபம் ஏற்றினீங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் ஏதேனும் சண்டை இருந்தால் விலகிடும். மேற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றினீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும். வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினீங்கன்னா நல்ல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வடகிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றினீங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றினீங்கன்னா அது மரண பயத்தை கொடுக்கும். தெற்கு திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. விளக்கேற்றும் நேரம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம், அதாவது 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றினீங்கன்னா அது உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் தரும். அதே போல் சாயங்காலம் மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்னாடி பிரதோஷ காலம்ன்றதுனால மாலையில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் செல்வம் பெருகும், சந்தோஷம் நிலவும், வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும், மனதுக்கு ஏற்ற வரன் அமையும், எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறலாம். எத்தனை திரி போடுறது? விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிடணும். குறைந்தபட்சம் 2 திரிகளாவது ஏற்றணும். ஒரு திரி ஏற்றும்போது கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். நாம் ஏற்றும் திரியை பொறுத்தே அதற்குண்டான பலன்களை அடையலாம். பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் சுமங்கலிகள் குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு வணங்கிய பிறகு பூஜை செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. தீபம் ஏற்றும்போது முதல்ல விளக்கில் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றின பிறகு பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றணும். அப்படி முறையாக ஏற்றிய தீபம் வீட்டில் உள்ள இருளை அகற்றுவதோடு வீட்டில் உள்ளவர்களின் மன இருளையும் அகற்றி தெளிவான சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைத்து நிலையான அமைதியையும் வெற்றியையும் அளிக்கும். தீபத்தை எவ்வாறு அணைக்கிறது? தீபத்தை பூவின் காம்பினால் அணைக்கலாம். இல்லை கல்கண்டை கொண்டு தீபத்தை அமர்த்த வேண்டும். வாயினால் கண்டிப்பாக ஊதக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க.